இட்ஸ் டியூஸ்டே மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கூடவே வந்து லஞ்சுக்கும் நான் ரெடி பண்ணணும். ஏன்னா ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இப்போவே பண்ணிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து டீ போட்டு குடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கருப்பு கொண்டக்கடலை தான் வந்து பாயில் பண்ணியிருந்தோம். எண்ணெய்லாம் ஊற்றி தாளிக்கல, ஜஸ்ட்டு பாயில் பண்ணி அப்படியே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரும் கூடவே வந்துட்டு மஷ்ரூம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி வந்து புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா செட்டிநாடு பெப்பர் மசாலா வந்து நம்ம சண்டே பண்ணியிருந்தோம். அதுக்கு அரைச்ச வந்து பவுடர் கொஞ்சம் இருந்தது. சரி ஓகே, அதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணேன். அல்டிமேட்டாக வந்து இருந்தது. அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அந்த கடாயிலே வந்து சாதமும் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கூடவே வந்துட்டு கருவாடு வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு சாம்பாருக்கு கருவாடு மட்டும் இருந்தாலே போதும். ஆனால் இந்த டைம் வந்துட்டு மஷ்ரூம் ஜெயிச்சிருச்சு.